நாளாந்தம் அதிகரித்து வரும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையை கருத்திற்கொண்டு நாட்டின் பிரஜை என்ற அடிப்படையில் தங்களின் பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு அவர்களை ஊக்குவிப்பதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். இதற்காக சுகாதார அமைச்சு, நியூஸ் ஃபர்ஸ்டுடன் MAS ஹோல்டிங்ஸ் நிறுவனம், பெனடோல் ஆகியவையும் கைகோர்த்துள்ளன. ஒவ்வொரு முறையும் முன்னெடுக்கும் செயற்திட்டங்களை போன்று இதனை மட்டுப்படுத்தாது வருடம் முழுவதும் எமது வாழ்க்கை முறையின் ஓரங்கமாக மாற்றுவது குறித்து நாங்கள் தற்போது கலந்துரையாடி வருகிறோம். எவ்வாறாயினும் தற்போதைய சூழ்நிலையில் நோயாளர்களின் எண்ணிக்கை பாரிய அளவில் அதிகரித்து வருவதால் உடனடியாக எடுக்கக்கூடிய நடவடிக்கையாக கடந்த வாரமும் அதற்கு முன்னரும் நாம் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டங்களை மேற்கொண்டோம். நாட்டில் டெங்கு நுழம்பு பெருக்கம் அதிகமாக உள்ள பகுதிகளில் இந்த செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தற்போதைய நிலையில் நாட்டின் மொத்த நோயாளர்களில் 52% மேல் மாகாணத்தில் இருந்தே பதிவாகியுள்ளனர் என்பதை நாம் அறிவோம். எனவே மேல் மாகாணத்தின் 3 மாவட்டங்கள், கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகள், குறிப்பாக சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் அல்லது உள்ளூராட்சி பிரிவுகள், ஆரம்ப பிரிவுகள் என அழைக்கப்படும் 23 பிரிவுகள் அபாய இடங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. 23 பிரிவுகளுக்குள்ளேயே பாரிய அளவில் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தை முன்னெடுக்க வேண்டியுள்ளது. சிரச நியூஸ் ஃபர்ஸ்ட் நிறுவனம், MTV நிறுவனம் ஆகியன அன்றிலிருந்தே மக்களுக்கும் நாட்டுக்கும் ஏதேனும் பாதகமான சூழ்நிலை ஏற்படும் போது பயனுள்ள வகையில் செயற்படும் ஊடக நிறுவனங்களாக செயற்பட்டு வருகின்றன. இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்து உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். අවධානය යොමු කරන නාලිකා ගොන්නක් හැටියට අපි ඔබට ඉතාම ස්තුතිවන්ත වෙනවා මේ ප්‍රාරම්භක වැඩසටහන ක්‍රියාත්මක කිරීම ගැන. සිරසමාධිජාලය වගේම නිවුස් ෆර්ස්ට් ආයතනය நாட்டுக்கும் மக்களுக்கும் சேவை தேவைப்படும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சிரச ஊடக வலையமைப்பும் நியூஸ் ஃபர்ஸ்டும் எப்போதும் முன்னின்று செயற்பட்ட நிறுவனங்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தற்போதுள்ள நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த பிரச்சினைக்கு எம்மால் வழங்கக்கூடிய பங்களிப்பை வெறுமனே விழிப்புணர்வு ஊட்டுவதற்கும் அப்பால் சென்று பயனுள்ள ஒன்றை செய்ய நாங்கள் எதிர்பார்த்தோம். இதனை ஒரு தேசிய பொறுப்பாக கருதி சுகாதார அமைச்சுடன் இணைந்து முதற்கட்டமாக மேல் மாகாணத்தில் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தை இன்றிலிருந்து முன்னெடுக்க நாங்கள் எதிர்பார்த்துள்ளோம். இந்த உன்னத பணியில் எங்களுடன் கைகோர்த்துள்ளமைக்கு சுகாதார அமைச்சுக்கும் அதன் செயலாளருக்கும் மற்றும் டெங்கு ஒழிப்பு பிரிவிற்கும் இந்த தருணத்தில் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் இந்த திட்டத்தை எம்மால் தனியாக செய்ய முடியாது. எங்களுடன் MAS நிறுவனமும் ஏலியான்ஸ் நிறுவனமும் இணைந்துள்ளன. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் அனைவரும் இதனை ஒரு தேசிய பொறுப்பாக கருதியே இந்த திட்டத்துடன் இணைந்துள்ளனர். இன்றிலிருந்து மேல் மாகாணத்தில் அடுத்த 14 நாட்களுக்குள் சுமார் 3000 இடங்களை சோதனைக்குட்படுத்த நாம் எதிர்பார்த்துள்ளோம். நமது அனைத்து செய்தி அறிக்கைகளின் ஊடாகவும் இது குறித்து தொடர்ந்து தெளிவுபடுத்த உள்ளோம். இதன் மூலம் மக்களுக்கு எவ்வாறு இதிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வது என்ற தெளிவுபடுத்தலை கொண்டு சேர்க்க நாம் எதிர்பார்க்கிறோம். ஓர் ஊடக நிறுவனம் என்ற ரீதியில் நாட்டில் இந்த நோய் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்களும் அர்ப்பணிப்புடன் இந்த திட்டத்தில் செயற்படுகிறீர்கள் என்பதை நாம் அறிவோம். සම්පූර්ණයෙන්ම තොරන් කරන්න ඕනේ කියලා මම දන්නවා. ඔබතුමා ඇතුළු කාර්ය මණ්ඩලය සඳහා මහන්සි වෙනවා. அனைவரும் தமது சமூக பொறுப்பை நிறைவேற்றினால் டெங்கு பெருக்கத்தை ஒழிக்க முடியும் என சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாயதிச தெரிவித்தார். இதற்கு வைத்தியசாலைக்கு வெளியே இருக்கும் ஒரு நிரந்தர தீர்வு எங்களிடம் உள்ளது. நாம் என்ன வேலைத்திட்டங்கள் குறித்து பேசினாலும் இந்த நுழம்புகள் பெருகும் இடங்களை அழிப்பது, அவற்றை வேரோடு அழிப்பதுதான் இதற்கான நிரந்தர தீர்வாக அமையும். நாம் தடுப்பூசி குறித்தும் கலந்துரையாடி வருகின்றோம். உலகில் சுமார் 41 நாடுகளில் ஓரளவு தடுப்பூசி நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. மிக விரைவில் இந்த தடுப்பூசியை எமது சமூகத்தில் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை வழங்க நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த தருணத்தில் நுழம்பு பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான அறிவியல் முறைமையான வொல்ஃபாக்கியா திட்டத்தில் நாம் இணைந்து கொள்கின்றோம். இந்த சமூக பிரச்சனையினை எதிர்கொள்ள வேண்டுமாயின் ஒரு சமூக ரீதியிலான திட்டம் அவசியமாகின்றது. அங்குதான் நீங்கள் சிரச ஊடக வலைமைப்பாக இந்த சமூக பொறுப்பை நிறைவேற்ற முன்வந்துள்ளீர்கள். ஏனெனில் பொதுவாக எமது நாட்டில் டெங்கு பரவல் அதிகரிக்கும் போது சுகாதார அமைச்சு, சில மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு, பாதுகாப்பு படைகள் இணைந்து அவ்வப்போது பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுகின்றோம். பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றோம். ஆனால் டெங்கு முழுமையாக ஒழிக்கப்படவில்லை. எனவே நாடு முழுவதிலும் உள்ள மக்களின் ஆதரவை பெற்ற ஓர் ஊடகமாக நீங்கள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுவதற்கும் அப்பால் சென்று மேற்கொள்ளும் இந்த திட்டம் மிகவும் மதிப்புமிக்கது. எமக்கு கிடைத்துள்ள இடைக்கால அறிக்கைகளின்படி அடுத்த 4 வாரங்களுக்கு இந்த அபாயம் நீடிக்கும். எனவே இந்த திட்டத்தை ஆரம்பித்தால் எம்மால் அந்த காலப்பகுதியை குறைத்துக் கொள்ளவும் நோய் பரவலை தடுக்கவும் முடியும்.
නිසා දැන් මෙහෙම පටන් ගත්තොත් අපිට ඒ කාලය අඩු කරගන්න සහ මේ රෝග ව්‍යාප්තිය වළක්වා ගන්න පුළුවන්කම තිබෙනවා. இதேவேளை நாட்டில் நாளாந்தம் பதிவாகும் டெங்கு நோயாளர்கள் குறித்து தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் டாக்டர் கபில கண்ணங்கர கருத்து வெளியிட்டார். අද දවසේ වෙනකොට රෝගීන් 61,000 இன்று வரை 61,060 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இந்த காலப்பகுதியில் பதிவான அதிகூடிய நோயாளர்கள் எண்ணிக்கை இதுவாகும். ஜூன் மாதத்தில் 21,546 நோயாளர்களும் இந்த மாதத்தின் 5 நாட்களுக்குள் 5,673 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். இது ஒரு பாரதூரமான நிலைமையாகும். இதேபோல் 39 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளன. இந்த 39 மரணங்களுக்குள் 5 வயதுக்குட்பட்ட 5 குழந்தைகள் காணப்படுகின்றனர். உயிரிழந்தவர்களில் அதிகளவான பெண்களும் அடங்குகின்றனர். டெங்கு நோயினால் மரணங்கள் பதிவாகுவது உண்மையிலேயே ஒரு கவலையான விடயமாகும். වාර්තා වෙන්නේ කාන්තා මරණ හැටියට ඩෙන්ගු රෝගය තුළ මරණ වාර්තා වීම ඇතරම ඛේදවාචකයක්. இந்த திட்டத்துக்கு இணையாக கம்பஹா களுத்துறை மாவட்டங்களிலும் ஆரம்ப நிகழ்வுகள் இன்று நடைபெற்றன. இதற்கமைய இன்று முதல் கொழும்பு, கம்பஹா மற்றும் களுத்துறை மாவட்டங்களில் டெங்கு அபாயத்தை குறைப்பதற்காக பொதுமக்களை விழிப்புணர்வூட்டும் பணிகள் முன்னெடுக்கப்படவுள்ளன. பொது சுகாதார பரிசோதகர்கள், கிராம உத்தியோகத்தர்கள், அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் இதில் பங்கேற்க உள்ளனர்.